ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க். இது மெயினாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்தை நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்மளோட முடியோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். எப்போவுமே போதுமான அளவுக்கு ஸ்கேல்ப்புக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிட்டாலே மோஸ்ட்லி நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்தும் நமக்கு இருக்கும். நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வரப்போ விசிபிளான ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ். ஆல்மண்ட்ஸில் வந்து மெக்னீசியமும் நியூட்ரியன்ஸும் நிறைய இருக்குது. நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸுக்கு போதுமான அளவுக்கு சத்து வந்து இது கொடுக்கும். இது நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி இருக்கிற முடியும் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா அதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வளர்கிற முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். ஸோ ஹேர் ஃபால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே ஆல்மண்ட்ஸ் தான். ஆல்மண்ட்ஸ்க்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஆல்மண்ட்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அடுத்து நமக்கு தேவையானது விட்டமின் இ ஆயில். விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட பாட்டிலில் கிடைக்கிற ஆயில் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடிக்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது ஹேர் பிரேக்கேஜையும் மற்ற ஹேர் டேமேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸஸாக உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்க்குலாம் விட்டமின் இ ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விட்டமின் இ ஆயில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பாட்டிலில் இருக்க ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு விட்டமின் இ ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் டேமேஜ் வந்து அதிக அளவில் இருக்கிறவங்களும் ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப் இருக்கவங்க வந்து உங்களோட நார்மல் கோகோனட் ஆயிலில் கூட விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது ஆலுவேரா ஜெல். நான் வந்து ரெடிமேட் ஆலுவேரா ஜெல் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்களும் ரெடிமேட் ஜெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக பியூராக இருக்க ஆலுவேரா ஜெல்லாக யூஸ் பண்ணுங்கள். கலராக இருக்கிறது யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நேச்சுரலான ஆலுவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே பெனிஃபிட் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஆலுவேரா ஜெல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் எந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது. மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸஸான ஆயிலோ இல்லை தேவையில்லாத ட்ரைனஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். போதுமான அளவுக்கு முடியோட வேருக்கெல்லாம் நல்ல சத்து கொடுக்கும். ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான பொருள் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடிக்கு நிறைய சத்து கொடுக்கும். ரொம்ப வீக்கான ஹேராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து இந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்றது உங்களுக்கே தெரியும். ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஹேர் பிரேக்கேஜ் இருக்கவங்க, ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிறவங்கலாம் ஆலிவ் ஆயிலை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. இது நம்மளோட முடிக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸையும் மாய்ஸ்சரையும் கொடுக்கும். எக்ஸஸான ட்ரைனஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஆலிவ் ஆயில் கூட ஈக்குவலாக பால் ஆட் பண்ணி கூட நீங்கள் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ட்ரைனஸ் ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அடுத்து நமக்கு தேவையானது கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய். செக்கில் ஆடின எண்ணெய் கிடைச்சதுன்னா அதுவே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கோல்டு ப்ரெஸ்ட் கேஸ்டர் ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட முடியோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே உள்ளேருந்தே சரி பண்ணும். நம்ம மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரப்போ முடி நல்லா ஹெல்த்தியாக வளர்றது நமக்கே தெரியும். எக்ஸ்ட்ரா ஒரு ஷைன் வந்து நம்மளோட முடிக்கு கிடைக்கும். மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். முடியை வந்து இயற்கையாகவே அடர்த்தியாக வளர்கிறதுக்கான தன்மை வந்து இந்த கேஸ்டர் ஆயிலில் இருக்குது. நெக்ஸ்ட் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தன்மையும் கேஸ்டர் ஆயிலில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேஸ்டர் ஆயிலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பாதாமை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாலில் கூட ஊற வச்சுக்கலாம். அது இன்னுமே பெனிஃபிட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். சப்போஸ் பாலில் ஊற வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி தண்ணியிலே ஊற வச்சுக்கோங்க. பட் ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். நார்மலாக நம்ம எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கும் ஊற வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாலில் ஊற வச்சுருந்தாலும் வெறும் பாதாமை மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சுற்று வந்து இதை சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியோ பாலோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பால் சேர்த்து அரைச்சாலும் இதே மாதிரி தான். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சதை ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன். எனக்கு வந்து பேஸ்ட் மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட இந்த ஆல்மண்ட் மில்க்கை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபில்டர் பண்ணிலாம் இந்த ஆல்மண்ட் மில்க்கை எடுக்கல, அரைச்சி அந்த சக்கையோடு தான் சேர்க்குறேன். அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சத்தும் நமக்கு நல்லாவே கிடைக்கும்.
ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, தொட்டு அப்ளை பண்ணுறதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேன், ஃபில்டர் பண்ணி அந்த மில்க் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெடிமேட் ஜெல் யூஸ் பண்ணுறதால அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். 1லேருந்து 1½ ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை இது கூட வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயிலோட அளவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தான். ஒருவேளை உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா எல்லா ஆயிலுமே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம அரைச்சிருக்க அந்த பேஸ்ட்டும் சரி ஆயிலும் சரி தனித்தனியாக நின்றுடுச்சுன்னா போதுமான அளவுக்கு பெனிஃபிட் நம்மளோட ஸ்கேல்புக்கு போய் சேராது. சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா அப்ளை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணுறேன். நான் 2 விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணுறேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை குறைச்சிக்கிறதுக்கோ கூட செய்யலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாட்டிலில் இருக்க விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி தலையில் ஆயில் வச்சுருந்தாலுமே இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் வந்து ட்ரை ஸ்கேல்பில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா லைட்டாக ஸ்கேல்பில் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு முடியோட ரூட்ஸ்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது மெயினாக ஸ்கேல்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஹேர் மாஸ்க் இது. ஸோ ரூட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஸ்கேல்பை நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஸ்கேல்ப் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஹேர் லென்த்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரைனஸையும் நிறைய ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான ஹேர் மாஸ்க் இது. அப்ளை பண்ணிவிட்டு ஷவர் கேப்போ இல்லை கவரோ போட்டு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 30லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை நல்லா தலையிலேருந்து அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஷாம்பூ அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இந்த ஹேர் மாஸ்க்கை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.